Hello everyone, now we are going to see about calculation of interest on capital in chapter 3 12th accountancy. அதாவது ஒரு கேபிட்டலுக்கான இன்ட்ரெஸ்ட் எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறத இதில் பார்க்க போகிறோம். ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபேமாக இருக்கிற பட்சத்தில் பார்ட்னர்ஸ் எல்லாருமே கேபிட்டல் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் எல்லோரும் ஈக்குவலாக பண்ணியிருப்பாங்களான்னு பார்த்தா இல்லை. கண்டிப்பாக யாராவது ஒருத்தர் ரெண்டு பேர் என்ன பண்ணியிருப்பாங்க, அதிகமான அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, என்னோடய அந்த எக்ஸஸ் கேபிட்டலுக்கோ என்னோடய கேபிட்டலுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து வேணும், கம்பெனிலேருந்து நான் ஒரு இன்ட்ரெஸ்ட் எனக்கு பே பண்ண முடியுமா, அந்த இன்ட்ரெஸ்ட்டை எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறத இதில் பார்க்க போகிறோம். கேபிட்டலுங்கிறப்போ இந்த ஸ்டார்டிங்கில் இருந்த மாதிரி அந்த இயரோட எண்டிங்கில் இருக்குமானா கண்டிப்பாக இருக்குது. அதில் நிறைய சேஞ்சஸ் வரும். மேபி அடிஷ்னலாக கேபிட்டல் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு அமௌண்ட்டை வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இந்த சேஞ்சஸ் எல்லாம் அதுக்கப்புறம் உள்ள அமௌண்ட்டில் தான் என்ன பண்ணோம், நம்ம கேபிட்டல் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணுவோம். நார்மலாக அந்த இயரோட ஸ்டார்டிங்கில் எவ்வளோ அமௌண்ட் இருந்துச்சு அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஏன்னா இயரோட ஸ்டார்டிங்லேருந்து அந்த அமௌண்ட் வந்து இயர் எண்டு வரைக்கும் இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கால்குலேட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா என்னென்னா, அமௌண்ட் ஆஃப் கேபிட்டல் இன்டூ rate of interest per annum into period of interest. ஸோ எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் கேபிட்டலோ அந்த அமௌண்ட் இன்ட்டு அதுக்கு கொடுத்துருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்ட்டு பீரியட். 10 monthsனால் 10 months, 6 monthsனால் 6 months, 3 monthsனால் 3 months, அந்த பீரியட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் போடணும். இன்கேஸ் கேபிட்டல் அட் த பிகினிங் இஸ் நாட் கிவன் மீன்ஸ், அதாவது ஸ்டார்டிங் கேபிட்டல் ஓப்பனிங் கேபிட்டல் கொடுக்கலன்னா நம்ம ஃபஸ்ட்டு அந்த ஓப்பனிங் கேபிட்டலை ஃபைண்ட் அவுட் பண்ண, அதுக்கப்புறம் தான் இன்ட்ரெஸ்ட் வந்து கால்குலேட் பண்ண முடியும். ஸோ ஓப்பனிங் கேபிட்டல் ஃபைண்ட் அவுட் பண்ண நம்ம சாப்டர் 1ல் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸோட ஃபார்மேட் பார்த்தோம் இல்லையா, அதே தான் இங்கேயும். என்னது, க்ளோசிங் கேபிட்டல் ஆட் ட்ராயிங்ஸ் லெஸ் அடிஷ்னல் கேபிட்டல் லெஸ் ஓப்பனிங் கேபிட்டல் வரும். இங்கே அந்த அடிஷ்னல் கேபிட்டல் லெஸ் பண்ணி வரதான் நமக்கு என்னதுன்னா ஓப்பனிங் கேபிட்டல். அப்போ கேபிட்டல் அட் த எண்ட் ஆஃப் த இயரோட வேல்யூவை போட்டு அதோட ட்ராயிங்ஸ் எதுவும் இருந்துச்சுன்னா அதை ஆட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் எதுவும் அமௌண்ட் வந்து பெர்மனெண்ட்டில் வித்ட்ரான் பண்ணாங்கன்னா அதையும் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடிஷ்னல் கேபிட்டல் லெஸ் பண்ணால் நமக்கு ஓப்பனிங் கேபிட்டல் கிடச்சிடும். அந்த வேல்யூக்கு தான் நம்ம இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கால்குலேட் பண்ணி, இதுக்கு ஒரு சம் எக்ஸாம்பிளாக பார்ப்போம். இல்லுஸ்ட்ரேஷன் 5 என்னென்னா, மன்னன் அண்ட் ரமேஷ் ஷேர் ப்ராஃபிட்ஸ் அண்ட் லாஸஸ் இன் த ரேஷியோ ஆஃப் 3:1. 3:1ங்கிற ரேஷியோ படி என்ன பண்ணிக்காங்களா, மன்னன் அண்ட் ரமேஷ் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸை ஷேர் பண்ண. நம்ம இது பார்த்துருக்கோம் இல்லையா, பார்ட்னர்ஷிப் டீடில் வந்து அவங்களோட ப்ராஃபிட் அண்ட் லாஸை வந்து எந்த ரேஷியோ படி ஷேர் பண்ணிக்க போகிறாங்கங்கிற வேல்யூ இருக்கணும். அதான் அந்த அக்ரீட் ரேஷியோ தான் 3:1. The capital on 1st April 2017 was 80,000 for Mannan and 60,000 for Ramesh, and their current account shows a credit balance of 10,000 and 55,000 respectively. Calculate interest on capital at 5% per annum for the year ending 31st March 2018 and show the journal entries. ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க, கேபிட்டல் அக்கௌண்ட்டோடைய ஓப்பனிங் வேல்யூ 80,000 ஃபார் மன்னன் அண்ட் 60,000 ஃபார் ரமேஷ். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, கரண்ட் அக்கௌண்ட் வந்து கிரெடிட் பேலன்ஸ் காமிச்சிச்சா 10,000 and 5,000. அது வந்து எப்போ காமிச்சிருக்கோம், 31st March 2017 அந்த பேலன்ஸ் வந்து காமிச்சிருக்கும். கிரெடிட் பேலன்ஸ்ங்கிற மீன்ஸ் என்ன, கம்பெனி அவங்களுக்கு பே பண்ண வேண்டியிருக்கக்கூடிய அமௌண்ட். இப்போ இதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த அமௌண்ட்டை வச்சு நம்ம இந்த இயருக்கான கேபிட்டல் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுவோம் இல்லையா. ஸோ இந்த கேபிட்டல் அக்கௌண்ட் கரண்ட் அக்கௌண்ட் வேல்யூ கொடுத்துருக்க வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம், இது வந்து ஃபிக்ஸட் கேபிட்டல் மெத்தடில் இவங்க ப்ரிப்பேர் பண்ணுவாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். அப்போது ஃபிக்ஸட் கேபிட்டல் மெத்தட் பண்ணால் கரண்ட் அக்கௌண்ட்டில் நம்ம கரண்ட் அக்கௌண்ட்டோட பேலன்ஸ் அதுக்கப்புறம் என்னெல்லாம் எழுதுவோம், இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், சேலரி, கமிஷன், ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் எல்லாம் போடுவோம். இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் வேல்யூவை கேல்குலேட் பண்ணியே நமக்கு இதுக்கு முன்னாடி கொடுத்த இல்லஸ்ட்ரேஷனில் டேரெக்டாக கொடுத்துருந்தாங்க. இதில் என்ன பண்ணியிருக்காங்க, அதை நீங்கள் கேல்குலேட் பண்ணுங்கள் அப்படின்ட்டுருக்கான். 5% per annum for the year ending 31st March 2018. அப்போ 1 year வரைக்கும் உள்ளது, இயரோட எண்டிங் 31st March 2018 வரைக்கும் இருந்த கேபிட்டலுக்கான வட்டி என்னங்கிறத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்படி தானே? அப்போ ஸ்டார்டிங்கில் நமக்கு எவ்வளோ கேபிட்டல் இருந்துச்சு, இதில் ஓப்பனிங் கேபிட்டல் டேரெக்டாக இருக்குது, அது போக ட்ராயிங்ஸோ அடிஷ்னல் கேபிட்டல் எதுவும் இல்லை. அப்போ நம்ம டேரெக்டாக என்ன பண்ணிக்கலாம், அந்த ஓப்பனிங் கேபிட்டலுடைய வேல்யூவையே எடுத்துக்கலாம். எவ்வளவு, இன்ட்ரெஸ்ட் ஆன் மன்னன்ஸ் கேபிட்டல், அது ஃபார்முலா என்னது, அமௌண்ட் ஆஃப் கேபிட்டல் இன்டூ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன்டூ பீரியட் ஆஃப் பெர் ஆனம் தானே, பீரியட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? அப்போ அமௌண்ட் ஆஃப் கேபிட்டல் மன்னனோட அமௌண்ட்டு ஃபஸ்ட்டு மன்னனுக்கு எவ்வளோ வருது பார்ப்போம். 80,000, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 5% சம்மில் கொடுத்துருக்காங்க, அதான் 5/100. இயர் பார்த்தீங்கன்னா 1 year, April to March 2018. ஸோ 1 yearங்கிறப்போ 12/12 வரும். அப்போ அதை போடுறதும்
போடாமல் இருக்கிறதும் ஒன்று தான். ஓகேவா? அதான் 5/100 போட்டப்போ 4000 வருது மன்னனுக்கு. நெக்ஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் ஆன் ரமேஷ் கேபிட்டல் ஈக்குவல் டு 60,000 அவனோட கேபிட்டல் இன்டூ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 5% 5/100. இதுவும் ஏப்ரல் டு மார்ச்சுங்கிறனால 1 year 12/12 வரும். ஸோ அதனால் இங்கே காமிக்கல 3000 அதோட வேல்யூ. இப்போது இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலுக்கு ஜேர்னல் என்ட்ரிஸ் கொடுக்கணுங்கிறாங்க. இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல்ங்கிற வேல்யூ வந்து நம்ம கரண்ட் அக்கௌண்ட்டில் எந்த சைடு காமிச்சிருப்போம்? கிரெடிட் சைடில். அப்படி தானே என்னென்னு கொடுத்துருப்போம்? பை இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். அப்போ என்ன மீனிங்? இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலுங்கிறது டெபிட்டு, பார்ட்னர்ஸோட கரண்ட் அக்கௌண்ட் தானே கிரெடிட்டுங்கிற மீனிங். அதான் இங்கே பண்ணியிருக்கோம். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அக்கௌண்ட் டெப்டார் டு மன்னன்ஸ் கரண்ட் அக்கௌண்ட் டு ரமேஷ் கரண்ட் அக்கௌண்ட். அப்போ கரண்ட் அக்கௌண்ட்டில் மன்னன் காலத்துலேயும் ரமேஷ் காலத்துலேயும் என்ன பண்ணியிருப்போம்? மன்னன் காலத்தில் 4000, ரமேஷ் காலத்தில் 3000 சொல்லி பை இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல்னு போட்டு மன்னன் காலத்தில் 4000 ரமேஷ் காலத்தில் 3000 போட்டிருப்போமா? அதை தான் இங்கே ஜேர்னலாக கொடுத்துருக்கோம். அப்போ பை இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலுங்கிறப்போ அது இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல்ங்கிற என்னது? டெபிட். ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் டெட்டார் டு மன்னன்ஸ் கரண்ட் அக்கௌண்ட் 4000, ரமேஷ் கரண்ட் அக்கௌண்ட் 3000 இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ப்ரொவைட். நம்ம அதில் என்ன சொன்னோம்? இது முடிஞ்சதுக்கு அப்புறம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷனுக்கு எல்லாத்தையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். அப்போ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் டெபிட்டாக இருந்து என்ன ஆயிரும்னா ரெசிப்ரோக்கலாக கிரெடிட் ஆயிரும். ப்ராஃபிட் அண்ட் லாஸோட அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்டுங்கிறது என்னதுன்னா ஒரு ஃபர்மோட அக்கௌண்ட். இது வந்து பார்ட்னர்ஸோட அக்கௌண்ட், அதனால் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் டெபிட். இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷனுங்கிறது கம்பெனியோட அக்கௌண்ட். கம்பெனியோட அக்கௌண்ட்டுங்கிறப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க? அமௌண்ட் வந்து பே பண்ணணும். அப்படி தானே இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். அப்போ அந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல்ங்கிறது என்னமாயிரும்னா கிரெடிட் ஆயிரும். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் வந்து டெபிட் ஆயிரும். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷனை நம்ம டெபிட் சைடில் தான் டூ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் போடுவோம். அதாவது டெபிட் சைடில் போடுறப்ப என்ன அர்த்தம்? எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ். ஸோ இந்த அமௌண்ட்டை கம்பெனி பே பண்ணணுங்கிற மீனிங். பே பண்ணணுங்கிறப்போ டூ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் தானே நம்ம போடுவோம். டெபிட்டில் தானே போட்டிருப்போம். அது வந்து நம்ம என்னென்னு கொடுப்போம்? அப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷனோட டெபிட்டில் டூ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல்னு போட்டிருக்கோம். அப்படி தானே? அதுதான் இங்கே என்ட்ரியாக கொடுத்துருக்கோம். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் இப்போ க்ளோஸ்ட் ஆகிடுச்சு, ப்ரொவைட் பண்ணியாச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இல்லஸ்ட்ரேஷன் 7 பார்ப்போம். Illustration 7 என்னன்னா the capital account of Arivalagan and Srinivasan on 1st January 2017 showed a balance of 15,000, 10,000 respectively. ஸோ இயரோட ஸ்டார்டிங்கில் அவங்களோட கேபிட்டல் என்னவா இருந்திருக்கு? அறிவழகன் அண்ட் ஸ்ரீனிவாசனோடது 50,000, 10,000 இருந்திருக்கு. On 1st July 2017 Arivalagan introduced an additional capital of 5,000. ஓகேவா? ஜான்வரியில் இயர் ஸ்டார்ட் ஆகுது, டிசம்பரில் வந்து இயர் க்ளோஸ் ஆகிருக்கு. அப்படி தானே? அப்போது இதில் ஊடையில் இன்பிட்வீனில் ஜூலையில் அறிவழகன் என்ன பண்ணியிருக்கான்? எக்ஸ்ட்ரா ஒரு அமௌண்ட்டை வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கான் 5,000. அண்ட் 1st September 2017 ஸ்ரீனிவாசன் இன்ட்ரடியூஸ்ட் அன் அடிஷ்னல் கேபிட்டல் ஆஃப் 10,000. அப்போ இதில் அடிஷ்னல் கேபிட்டல் இருக்குது. Calculate interest on capital at 6% per annum for the year ending 31st December 2017. இப்போ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கேல்குலேட் பண்ண சொல்லுங்கள். அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்ம என்ன பண்ணலாம்? முதல்ல ஹெட்டிங் கேல்குலேஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். ஃபஸ்ட்டு யாருக்கு பண்ணலாம்? அறிவழகனுக்கு எவ்வளோ அமௌண்ட் வரும் பார்ப்போம். அறிவழகன் இயரோட ஸ்டார்டிங்கில் எவ்வளோ அமௌண்ட் போட்டிருக்கான்னா 15,000. அப்படி தானே? ஆன் ஓப்பனிங் கேபிட்டல் ஃபார் 1 year சொல்லி 15,000 இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 6%னா 6/100. பீரியட் வந்து என்னது? 1 year தானே? ஜான்வரியிலேருந்து அது டிசம்பர் வரைக்கும் அந்த அமௌண்ட் இருந்துச்சு. ஏன்னா இந்த சம்மில் எந்த ஒரு வித்ட்ராயலும் இல்லை. ஸோ பீரியட் 12/12 வரை அதை போட தேவையில்லை, அதனால் அதை போடலை. அது வந்து கட் கொடுத்தனால 900 வந்திருக்கு. அதுக்கப்புறம் அறிவழகன் என்ன பண்ணியிருக்கான்? ஜூலை மாதம் ஒரு 5,000 போட்டிருக்கான். அப்படி தானே? ஜூலைங்கிறப்ப என்ன ஆகுது? 7th month. அப்படி தானே? 7 to 12 வரைக்கும், ஜூலை டு டிசம்பர் 6 months வருமா? அப்போ ஃபார்முலா படி அமௌண்ட் ஆஃப் கேபிட்டல் 5,000 இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ங்கிறது 6/100 இன்ட்டு பீரியட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். பீரியட் எவ்வளோ நாளைக்கு அந்த அமௌண்ட் இருந்திருக்குன்னா ஜூலையில் தானே வந்திருக்கு. அப்போ ஜூலைலேருந்து டிசம்பர் வரை 6 மாதம் தானே அந்த பணத்தை யூஸ் பண்ணிக்கும். அப்போ 6/12 அதோட வேல்யூ 150. ஸோ டோட்டலாக அறிவழகனுக்கு பே பண்ண வேண்டிய இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் 1,050. நெக்ஸ்ட் இப்போ ஸ்ரீனிவாசனுக்கு அந்த இயரோட எண்டிங்கில் எவ்வளோ அமௌண்ட் இருந்துச்சு? 10,000. அப்படி தானே? அப்போ 10,000 இன்ட்டு 6/100 600. அதுக்கப்புறம் ஸ்ரீனிவாசன் எப்போது? 1st September. அப்போ செப்டம்பரில் 10,000 ரெடியூஸ் பண்ணியிருக்கானா? செப்டம்பர் டு டிசம்பர் வர 4 months. செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 4 months. ஸோ 10,000 இன்ட்டு 6/100 இன்ட்டு 4/12 200. இந்த ரெண்டையும் ஆட் பண்ணப்போ 800 தான் யாருக்குன்னா ஸ்ரீனிவாசனுக்கு கிடைச்ச இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். ஓகேவா?
நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ illustration 8 பார்க்கலாம். 8 or 9. Okay, we see illustration 8. Very important sum. Okay, ma'am. Illustration 8. From the following balance sheets of Subha and Sudha, who share profits and losses equally. ரெண்டு பேரும் என்ன பண்ணிக்கலாம், எந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்தாலும் ஈக்குவலாக ஷேர் பண்ணிக்கலாம்னு ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம். Calculate interest on capital at 6% per annum for the year ending 31st December 2017. ஓகேவா, கீழே இப்போ பேலன்ஸ் ஷீட் as on 31st December 2017. liabilities amount, assets amount. liabilitiesல capital accounts சுபா வந்து 15,000, சுதா வந்து 20,000. current liabilities 15,000. assetsல fixed asset 30,000, current asset 20,000, total 50,000. drawings of Subha and Sudha during the year were 2,500 and 3,500 respectively. Profit earned during the year was 15,000. அப்போ இந்த சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க, ஓப்பனிங் கேபிட்டலை அவங்க டைரெக்டாக கொடுக்கறதுக்கு பதிலாக அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு பேலன்ஸ் ஷீட்டில் கொடுத்துருக்காங்க. அப்படி தானே, பேலன்ஸ் ஷீட்டை அப்படியே ஃபார்மேட்டில் கொடுத்துருக்காங்க. மற்ற இதுக்கு முன்னாடி பார்த்தா நம்ம ரெண்டு சம்லேயும் அவங்களே ஓப்பனிங் கேபிட்டல் கொடுத்துட்டாங்க, டேரெக்டாக அடிஷ்னல் கேபிட்டல் தான். இந்த சம்மில் இப்போ நமக்கு ஓப்பனிங் கேபிட்டல் இருக்குது, ட்ராயிங்ஸ் இருக்குது, ப்ராஃபிட் இருக்குது. ஆனால் என்ன, இது ஓப்பனிங் கேபிட்டலில் க்ளோசிங் கேபிட்டல் இருக்குது, ட்ராயிங்ஸ் இருக்குது, ப்ராஃபிட் இருக்குது. நமக்கு நார்மலாக இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கால்குலேட் பண்ணால் நமக்கு ஓப்பனிங் கேபிட்டல் தான் வேணும். அப்போ ஓப்பனிங் கேபிட்டல் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓப்பனிங் கேபிட்டலை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கு நம்ம என்ன ஃபார்மேட் யூஸ் பண்ணணும்னு சொன்னால் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ், அதான் இங்கே படிக்கும். பர்டிகுலர்ஸ் சுபா சுதான் போட்டு க்ளோசிங் கேபிட்டல் என்னது 15,000, 20,000. ட்ராயிங்ஸ் தான், ட்ராயிங்ஸை ஆட் பண்ணணும். ட்ராயிங்ஸ் என்ன இருக்குது, சுபாக்கு 2,500, சுதா 3,500. அதை ஆட் பண்ணி 17,500, 23,500 வந்திருக்கு. இது போக எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட் இருந்திருக்கு. அப்போ ப்ராஃபிட்டுங்கிறப்ப நம்ம என்ன பண்ண, அதை உள்ளே கொண்டு வந்து லெஸ் பண்ணிடலாம். ப்ராஃபிட் வந்து 15,000 வந்திருக்கு டூரிங் த இயர். ப்ராஃபிட் earned during the year was 15,000. ஸோ ஓவராலாக டோட்டல் ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. அந்த இயரில் கம்பெனிக்கு அந்த இயரில் அந்த ப்ராஃபிட் வந்து 15,000. அப்போ 15,000ங்கிறப்போ அப்போ சுதாக்கு இதோட வேல்யூ என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத மேலே ஒரு வார்டு கொடுத்துருக்காங்க இல்லையா, சுபா அண்ட் சுதா who share profits and losses equally. அவங்க என்ன பண்ணிட்டாங்களாம், கம்பெனிலேருந்து கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட்டை ஈக்குவலாக பிரிச்சுக்கலாம். அப்போ 15,000 நம்ம என்ன பண்ணலாம், ஈக்குவலாங்கிறப்போ 7,500, 7,500ன்னு இருக்கும். அதை டிடக்ட் பண்ண நம்ம கேபிட்டல் என்ன வருது, 10,000, 16,000 வருது. ஸோ இந்த 10,000, 16,000க்கு நம்ம என்ன பண்ணணும், இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலை கால்குலேட் பண்ணணும். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னது 6% per annum for 1 year. 10,000 into 6/100 into 12/12 6,000. சுதாக்கு 16,000 into 6/100 into 12/12 9,960. ஓகே மேம். ஓகே, thank you all.